வித்யாவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய போராட்டங்களை பயங்கரவாத செயற்பாடுகள் என அரசியல்வாதிகள் கூறி வருவதாக நவ சமசமாஜ கட்சி குற்றம் சுமத்துகிறது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கில் பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினர். இதன்போது மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அந்த மக்கள் வீதிக்கிறங்கினார்கள். அவர்கள் வீதிக்கிறங்கியது அச்சுறுத்தலான விடயம் என்று கூறுகின்றனர். இது புலிகளின் தேவைக்காக வீதிக்கு இறங்குகின்றார்கள், இது பயங்கரவாதிகள் என்று கூறுகின்றார்கள். இது புலிகளின் கிளர்ச்சி என ஏன் கூறினீர்கள் என்று விமல் வீரவன்சவிடம் கேட்கின்றேன். ரத்தினபுரி காவத்தையிலும் பெண்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அங்கிருந்த போலீசாருக்கு வீடுகளுக்கு செல்லுமாறும் வேறு போலீசார் தேவை என்றும் கூறினார்கள். அதுவும் எல்டிடியினரா? வடக்கில் வசந்தம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. வடக்கு மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர்கள் சுதந்திரமாக வெளியே வந்தார்கள். துப்பாக்கியால் சுடுவதாக இருந்தாலும் குண்டு வைப்பதாக இருந்தாலும் வீதிக்கு இறங்க மாட்டார்கள். இதை வைத்துக் கொண்டு புலிகள் என்று கூற முடியாது. விமலுக்கு புதுமையான கனவுகள் தென்படுகின்றன. மக்களுக்கு இவ்வாறு சுதந்திரம் இருந்திருந்தால் புலிகள் வந்திருக்க மாட்டார்கள். சுதந்திரம் இல்லாமையால் தான் புலிகள் வந்தார்கள். அவர்களின் உள்ளங்களில் உள்ள விடயங்கள், அபிப்பிராயங்கள், கருத்துகள் என்பவற்றை வெளியிட முடியாததன் காரணமாகத்தான் ஆயுத போராட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் எதை செய்தாலும் பலனில்லை, எனவே ஆயுத குழுக்கள் உருவாக வேண்டும் என்று கூறினார்கள். இதே போன்றுதான் இலங்கையிலும் தென்னாப்பிரிக்காவிலும் இடம்பெறுகின்றது. ஜனாதிபதி சிறிசேனா உடனடியாக யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். இந்த கொலை விஷயமாக, இந்த வித்யா கொலை விஷயமாக கலந்துரையாடலுக்கும் வேறு பல விஷயங்களை கையாளுவதற்காக தான் நாங்கள் வந்திருந்தார்கள் சொல்லி மிக நல்ல ஒரு காரியமாக செய்தது. ஆனால் இப்பொழுது ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்பு ஒரு அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இனவாதத்தை பின்வாங்கும் நடவடிக்கையில் மைத்திரிபால சிறிசேனா ஈடுபட்டுவது மிக வரவேற்கத்தக்க காரியம். இதை பொறுக்கக்கூடாமல் தான் மஹிந்த ராஜபக்ச முன்னுக்கு வந்திருக்கின்றார். மீண்டும் தான் ஒரு பதவியை எடுத்து ஆட்டி படைக்கலாம் என்ற ஒரு நப்பாசையில், ஒரு கனவில் முன் வந்து மைத்திரிபாலவுக்கு சவால் விட்டுக் கொண்டு இருக்கின்றார்.